அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ஷரீஃப். அல்ஹம்துலில்லாஹ் நம்மளுக்கு லோடு கிடச்சது. என்ன லோடுனா, போன லோடு போனோம் பார்த்தீங்களா, ஷாம்பு லோடு. அதே லோடு தான் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இன்றைக்கி சண்டே, நாளைக்கு காலையில் திங்கக்கிழமை, நாளைக்கு காலையில் 8 மணிக்கெல்லாம் பாயிண்டில் இருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸ்ரீபெரும்புத்தூர் போயிட்டு வண்டி நிப்பாட்டி தூங்கிடலாம் பாயிண்டாண்ட. அதுக்கப்புறமா காலையில் எழுந்திரிச்சு நம்ம லோடிங் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டேன். நான் வந்தேன், பிளாட்ஃபாரம் போன விலாகில் சொல்லியிருப்பேன். வந்தேன், எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு வீட்டுக்கு போனேன். ஒரு 8:30 9 o'clock லோடு சொல்லிட்டாங்க. அந்த பிளாட்ஃபார்மெல்லாம் அடித்து ஃபோட்டோஸ் எல்லாம் அமுச்சு விட்டேன். நான் ரெடி பண்ணிட்டேன்னா நான் லோடு இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னா கரெக்டாக 9 o'clock நம்மளுக்கு அல்ஹம்துலில்லாஹ் லோடு சொன்னாங்க. டைம் பார்த்திங்கன்னா 10:50 டைம். இப்போது அப்படியே பொறுமையாக போனால் கூட ஒரு 2-3 மணிக்கு பாயிண்டாண்ட போயிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் தூங்கிடலாம் 8 மணி வரைக்கும். லொக்கேஷன் வந்தாச்சு. டைம் 1:30 மணி ஆகிடுச்சு. காலையில் கூப்பிட்றேன்னு சொல்லியிருக்காங்க. பின்னாடி போயிட்டு அந்த கிளாம்பு பார்த்தா பம்பர் வெல்டிங் வைக்கணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த கிளாம்பு கலண்டி கீழே விழுந்துட்டுக்குது. இத்தனைக்கும் கயிறு கட்டி வச்சுருந்தேன், போல்டு கட்டாகி கீழே விழுந்துட்டுக்குது. எல்லாம் வாங்க சாப்பிட்லாம். ஒயிட் ரைஸு, சாம்பார், ரசம் இங்கே கம்பெனிலே வந்து சேல் பண்ணாங்க. டிஃபன் கூட சாப்பிட்ல. டைம் எக்ஸாக்டாக 12 மணி ஆக போகுது. இப்போ சாப்பிட்றலான்னு இருக்கேன், பசிக்குது ரொம்ப. ஸோ தோஸ்து, நம்ம வண்டி லோட் ஆகிடுச்சு. இதோ இங்கே நிற்குது பாருங்கள், பாரத் பென்ஸு. இதுவும் 73L தான். பட்டு நம்ம வண்டிக்கு முன்னாடி வந்த வண்டி இது 1000 வந்திருக்கு சீரியஸு. அது வந்து நம்ம வண்டி வந்து 3000 வந்திருக்குது. ஆனால் இது வந்து ஃப்ரண்ட்டில் கேபின் வந்து லேட்டஸ்ட் கேபின் போட்டிருக்காங்க, பாரத் பென்ஸு. ஸோ அண்ணன் தான் டிரைவர் போட்டுட்ருக்காங்க. நான் எதனா ஹெல்ப் பண்ணுமா தோஸ்து? டைம் 5 மணி ஆகிடுச்சு. இப்போ தான் பில்லு கொடுத்தாங்க. பில்லு இப்போ தான் வந்துச்சு. 12 மணிக்கு லோடு ஏற்றி வெளியே வந்தேன். இப்போ தான் பில்லு கொடுத்தாங்க. வாங்க கிளம்பலாம். ஸோ தோஸ்து, டீசல் போட நிப்பாட்டிருக்கேன் இங்கே ஸ்ரீபெரும்புத்தூர் பாரத் பெட்ரோல் பங்காண்ட. இந்த பிரிட்ஜு ஓப்பன் ஆகிட்டு இருக்குது. இப்போ இன்றைக்கி தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நேற்று நைட்டு நான் வரும்போது கூட கீழே தான் வந்தேன். ஆனால் ஆப்போசிட்டில் வண்டி எதுவும் வரல. அண்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து தர்கா கண்ட நிப்பாட்டுறோம் இல்லையா, NGT, அந்த பிரிட்ஜ் இது ஓப்பன் ஆகிருக்கிறது. ஸோ லெஃப்ட் சைடில் பார்த்தா தெரியும் உங்களுக்கு, அங்கே பாரத் பங்க் இருக்குது, தர்கா எல்லாமே இருக்குது பாருங்கள். ஸோ நம்ம டீ கடையில் நிப்பாட்டி ஒரு டீ சாப்பிட்டு கிளம்பலாம். ஸோ தோஸ்து, வாலாஜா டோல்கேட் தாண்டி வந்துட்டு இருந்தேன். அந்த பிரிட்ஜு இறங்கும் போது டயரு பிளாஸ்ட் ஆகிடுச்சிங்க. இங்கே சைடில் இந்த ரீபல் டயர் தான் இது, சைடில் அப்படியே வெடிச்சிச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணணுன்னு தெரில. பஞ்சர் கடையில் தான் இருக்கேன். ஸ்டெப்னி எடுத்து மாற்றிக்கிட்டு போகலாம். லா தோஸ்து, ஸ்டெப்னி கலட்டியாச்சு. இது அண்ணன் தான் உதவி பண்ணார், அவ்வளோதான். ஸோ தோஸ்து, ஸ்டெப்னியில் காற்று இல்லை. ஸோ காற்று பிடிச்சிட்ருக்காங்க. வாலாஜா டோல்கேட் தான உடனே வாலாஜா பிரிட்ஜ் வருது பார்த்தீங்களா, அப்படியே ஒசூர் போகிற வழியில் இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயே பஞ்சர் கடை இருக்குது, டீ கடைலாம் இருக்கும். ஸோ அங்கேயே நம்ம இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயே பஞ்சர் கடை இருக்குது. ஸோ யாருன்னா நண்பர்கள் எமர்ஜென்சினாக்கா இங்கே வந்து நிப்பாட்டி போட்டுக்கோங்க. ஸோ எனக்கு வந்து சோதனை பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு. இங்கே வந்து ராடு இருந்துச்சு, அந்த ராடு எங்கே கலண்டி கீழே விழுந்து போச்சு. அது இப்போ அப்பா வந்துட்டுருக்காரு, திட்ட போகிறாரா என்னன்னு தெரியல. கலட்டியாச்சு. அப்பா டயர் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காரு. பார்த்தீங்கன்னா இங்கே வெடிச்சு போச்சு. அதுக்கப்புறமா இங்கே ஆனால் வெடித்தது என்னமோ மிரரில் பார்க்கும்போது வெளியில் தான் அது டமால்ச்சு. அது பார்ப்போம். அதில் வந்து வண்டியில் வந்து 2 வீலுக்கு நடுவில் வந்து என்ன பண்ணோன்னாக்கா பிளேட் வைக்கணும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் டயர் மாட்டிட்டு கிளம்பிட்டேன். அப்பா வந்தார். ஸ்டெப்னி டயர், ஒரு டயர் வந்து ஸ்டெப்னி இல்லை. ஸோ ஸ்டெப்னி டயர் வந்து மாட்டியிருக்கேன் இப்போது டம்மியில். இப்போ வந்து வீட்டில் ஒரு டயர், இந்த வண்டியிலே கலட்டின டயர் ஒன்று இருந்தது, அந்த டயர் எடுத்து ஸ்டெப்னிக்கு மாட்டிக்கிட்டு இப்போ தான் கிளம்புனேன். அந்த பம்பர் பின்னாடி உடஞ்சிட்டு இருந்துச்சு. பம்பர் வந்து வெல்டிங் விட்டு இதாகிட்டு இருந்துச்சு இல்லையா, அந்த பம்பரை கலட்டி இங்கே தான் வச்சுருக்கேன் இப்போ உள்ளே. கொஞ்சம் அப்பாவுக்கு தான் கொஞ்சம் கஷ்டம் கொடுத்துட்டேன். சரவணா பவன் காஃபி ஷாப் ஆண்ட நிப்பாட்டியிருக்கேன். ஸோ நம்ம கால் பண்ணாங்க, நிற்கிறான். இந்த பம்பர் கூட பாருங்கள் கலட்டியாச்சு அந்த பம்பரு. ஸோ வீட்டுக்கு இந்த சிங்கிள் போயிட்டு வந்ததுக்கப்புறமா பார்த்து எப்படி இருக்குதுன்னு வெல்டிங் பண்ணணும் அது. ஸோ இந்த ஸ்டெப்னி டயர் இப்போ மாட்டியிருக்கேன். ஸோ இங்கே கூட பாருங்கள் லைட்டாக கிராக் இருக்குது. இது வண்டியிலே வந்த டயர் இது. இங்கே ஒரு கிராக் இருக்குது, இங்கே ஒரு கிராக் இருக்குது. ஓடும் அப்படின்னு சொல்லி சொன்னார் பஞ்சர் அண்ணா கடை டயர் அண்ணன். ஸோ அல்ஹம்துலில்லாஹ் ஸ்டெப்னி டயரு இதோ பார்த்தா தெரியும். பம்பர் இங்கே தான் வச்சுருக்கேன். கரெக்டாக அந்த ஹேண்ட் பிரேக் ஆண்ட இங்கே வருது. பம்பர் பார்த்து வச்சுருக்கேன். இப்போது ரேடியேட்டரில் தண்ணி இல்லைன்னா லைட்டாக டெம்பரேச்சர் வந்து 80க்கு மேலே போகுது. ஸோ அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு போகலான்னு இருக்கிறேன். ஏன்னா அங்கே பஞ்சர் கடையில் வந்து கையில் அடிச்சிச்சு. பஞ்சர் கடையில் நிப்பாட்டினதில் ஒரு மணி நேரம் சூடு ஆறிச்சு. சரி அப்படியே ஊற்றிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு.
சித்தூர் கலெக்டர் ஆஃபீஸ்க்கு முன்னாடி இங்கே பிரிட்ஜாண்ட நிப்பாட்டிங்க ரெகுலராக டீ சாப்பிடுவேன். நிப்பாட்டி டீ சாப்பிட்டு டயரெல்லாம் செக் பண்ணிவிட்டு இப்போ தான் கிளம்புறேன். கண்ணாடியெல்லாம் தொடச்சாச்சு. ஹோட்டல் முன்னாடி இருக்குமானான்னு கேட்டேன். எதுவும் இருக்காதுப்பா அப்படின்ட்டாங்க. 1:20 ஆக போகுது. பழம் நிறைய ஹீல்ஸ் ஏறிட்டுருக்கோம். ஹீல்ஸ்லலாம் பார்த்து பொறுமையாக ஏற்றுங்க. ஸோ ஆப்போசிட்டில் வர்ற வண்டியெல்லாம் பாருங்கள், ஸ்லோவாக கியரில் இறக்குறாங்க. அந்த மாதிரி இறக்குங்க. பார்த்தீங்கன்னா செகண்ட் கியரில் தான் ஏற்றிட்டுருக்கேன். முருபாகல் வந்தாச்சு. டோல்கேட்டை தாண்டி நிப்பாட்டியிருக்கேன் டீ சாப்பிட்றதுக்கு. இந்த டயர் கொஞ்சம் காற்று கம்மியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. பார்க்கணும் என்னன்ட்டு காலையில் தான் அது. காற்று கம்மியாக தான் இருக்குது. ஸோ கயிறெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க அப்பப்போ. ஸோ டீ சாப்பிட்டு கிளம்பலாம். 3:50 ஆகிடுச்சு டைமு. கோலார் ரீச் ஆயாச்சு அல்ஹம்துலில்லாஹ். ஸோ முன்னாடி வர்ற ஃப்ளேவர் தான் வந்து கோலார் தக்காளி மார்க்கெட்டு. லெஃப்ட் சைடில் இருக்கும். இது ஃபுல்லாகவே தக்காளி மார்க்கெட் தான். இது ஃபுல்லாகவே பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். கோலாருது. அண்டு நம்மளுக்கு ரைட் சைடில் கோலார் தர்கா வரும். நிப்பாட்ட முடிஞ்சால் நிப்பாட்டி உண்டியில் காசு போட்டு போகலாம். ஏன்னா போன வாட்டியே போடலை, பார்க்கிங் கிடைக்கல. இந்த தடவை பார்ப்போம், இல்லைனா அப்படியே சலாம் சொல்லிட்டு கிளம்பலாம். சர்வீஸ் ரோட்டில் பார்த்தீங்கன்னாக்கா இவ்வளோ சுகுராக போயிட்டுருக்கேன் நான். ஒரு வால்வோ பஸ்ஸுக்காரன் அப்படியே வந்து மிரரை அடிச்சுட்டு போயிட்டே இருக்கிறான். நம்பர் ஃபோட்டோ பிடிக்கிறதுக்குள்ளே எஸ் ஆகிட்டான் அவன். அதுக்கு பின்னாடியே இன்னொரு வண்டி வந்துச்சு. வண்டி நம்பரே பார்க்க முடியல. நிப்பாட்ட கூட இல்லைங்க. ஸ்லீப்பர் பஸ்ஸு. மிரர் அந்த லெஃப்ட் சைடு மிரர் வந்து இது ஆகிட்டுக்குது. பார்க்கணும், உடச்சிட்டானா இல்லை என்னன்னு தெரியல. இவ்வளோ சுகுராக இருக்கிறாங்க. நான் இன்னும் எவ்வளோ ரைட்டில் இறங்கி போனோன்னு தெரியல. அப்படியே ஏறி வந்து அடிச்சுட்டு போயிட்டே இருக்கிறோம். நேரமே சரியில்லை. நமக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. திருப்பி வச்சு லூஸ் பண்ணால் கூட கொஞ்சம் டைட்டாக இருக்குது. அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த இடத்துல போல்டே உள்ளே வந்துட்டுருக்குது. கிளாஸ் எதுவும் செக் பண்ணிட்டேன் ஃபுல்லாக. கிளாஸ் எல்லாம் ஒன்றும் ஆகலை. ஸோ காலையில் தான் அதை ரெடி பண்ணணும். மிரரு அல்ஹம்துலில்லாஹ் கிளம்ப வேண்டியது தான். டயரெல்லாம் செக் பண்ணியாச்சு. கிளம்பலாம். போன சிங்கிள் வந்தோம்ல அதே ரூட்டு தான் போயிட்டுருக்கேன் இப்போ. நான் அவுட்டர் ரிங் ரோடு ஏறி இப்போ தேவநல்லி போயிட்டுருக்கேன். தேவநல்லிலேருந்து டொக்பலாப்பூர், நன்மங்கலம் இப்படி தான் போகிறோம். ஸோ மிரர் அல்ஹம்துலில்லாஹ் ஓகே ஆகிடுச்சு. ஆனால் என்னன்னாக்கா அந்த கிளாம்பு பெண்ட் ஆகிடுச்சா என்னன்னு தெரியல. அது வண்டி பாயிண்ட் ஆண்ட நிப்பாட்டும் போது, இல்லைனா இங்கே டோல்கேட் ஆண்ட டீ சாப்பிட நிப்பாட்டும் போது பார்க்கணும். இத்தனைக்கும் நான் வந்து செகண்ட் கியரில் தாங்க அந்த வழியில் வந்துருந்தேன். லெஃப்ட் சைடில் ஃபுல்லாக பள்ளம். அந்த பள்ளத்தில் என்னை ஓவர்டேக் பண்ணி ஏற்றி இறக்கி கடைசியாக ரைட் எடுக்கும்போது ஓவர்டேக் பண்ணுறாரு. கடைசியாக லாஸ்ட் டோர் வந்து நம்ம மிரரில் வந்து பட்டுச்சு. 5:30 மணி ஆகிடுச்சு. தூக்க முடியல. ஒரு 1/2 hour தூங்கிட்டு 6 மணிக்கு வண்டி எடுக்கலான்னு இருக்கிறேன். ஸோ 7-8 மணிக்கெல்லாம் பாயிண்ட்டுக்கு போயிடலாம். ஏர்போர்ட்டோட டோல்கேட் ஆண்ட தான் நின்றுட்டுருக்கேன். கிளம்பியாச்சு. டைம் பார்த்தீங்கன்னா 8:30 மணி ஆகிடுச்சுங்க. 1 மணி நேரம் தூங்கலான்னு பார்த்தா 2.5 மணி நேரம் தூங்கிட்டு இருக்கிறேன். எந்திரிச்சு போயிட்டுருக்கேன். போன வாட்டி வரும்போது ஃபுல்லாக மண் ரோடாகவே இருந்தது. இப்போ பாருங்கள் கொஞ்சம் ஜல்லியெல்லாம் போட்டு ஸ்ட்ராங் பண்ணி வச்சுருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். இங்கே தான் கொஞ்சம் நான் பயந்து வந்துருந்தேன். இப்படி ஏறி அப்படி போய் போனது நான் லாஸ்ட் டைமு. இந்த இடத்துல தாங்க கரெக்டாக வந்து டவுன் மாதிரி இருந்தது. இந்த அங்கே டிஃபன் சாப்பிட்லாம், நைட்டு கூட சாப்பிட்லாங்க. டைம் வந்து 10:40 ஆகிடுச்சு. அல்ஹம்துலில்லாஹ் கம்பெனி வந்து ரீச் ஆகிடுச்சு. கம்பெனிக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற கடையில் தான் வந்து நிப்பாட்டி இங்கே இது கடையில் டிஃபன் சாப்பிட வந்தேன். ஸோ வாங்க சாப்பிட்லாம். வண்டி இங்கேயே கம்பெனியில் விட்டுட்டு வீட்டுக்கு போகலான்னு இருக்கிறேன். ஸோ வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அதுக்கப்புறமா
நாளைக்கு தான் இறக்குவேன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா நம்மளுக்கு முன்னாடி ஒரு 5 வண்டி இருக்குது. ஸோ நம்ம கூட வந்த அண்ணன் வண்டி கூட இங்கே தான் இருக்குது பாருங்கள். தோஸ்து டைம் 10 மணி ஆகிடுச்சு. 9 மணி வர சொன்னாங்க கம்பெனிக்கு. ஃபுல்லாக டிராஃபிக்கு. அல்ஹம்துலில்லாஹ் நேற்று நான் வீட்டுக்கு போயிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு இப்போ போயிட்டுருக்கேன் வண்டியாண்ட. ஸோ தோஸ்து நம்ம வண்டி அன்லோட் ஆகிட்டுருக்கு. அல்ஹம்துலில்லாஹ் இப்போ தான் நிப்பாட்டினேன். 2 நாள் ஆயிடுச்சு. இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அல்லாஹ் ஹாஃபிஸ்.